இந்த நேரத்தில் கூப்பிட்டு அப்பா அவர் என்ன போய் டாக்டர் கூப்பிடு. இதுக்கு டாக்டர் வேண்டாங்க. அப்பா நான் போய் உடுக்கை கூட்டி வந்துடுறேன். முதலாளி மச்ச ரேகையா நிச்சயமா உங்க தங்கச்சி இவ்வளவுதான் இருக்கணும். பின்ன நீ குளிக்கிறதே பாத்தியா? எங்கடா நிம்மதியா பார்க்க விட்டீங்க? அட போங்கடா. ஐயா, இவங்க கன்னித்தீவுக்கு வந்தனால பெண்கள் பின்னால சுத்துறதே வேலையா போச்சு. நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க போகலாம். இப்ப நீ அடிக்க போறியா? நான் உங்களை அடிக்க மாட்டேன். நடந்த விஷயத்தை சொல்லுங்க. ஐயா, எந்த கெட்ட எண்ணத்திலையும் நாங்க இந்த காரியத்தை செய்யல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் சின்ன பையனா இருந்தப்போ எங்க அப்பா அம்மா தங்கச்சியோட நாங்க இந்த தீவுக்கு வந்தோம். இங்கே என் தங்கச்சிய நாங்க பறி கொடுத்துட்டோம். காணாம போன என் தங்கச்சிக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும். அதைத்தான் தினமும் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, ஆமாங்க, ஒவ்வொரு பெண்ணையும் என் தங்கச்சியா நினைச்சுதான் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நீங்க போலாம். தம்பி, நடந்த விஷயத்தை உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முந்தி இந்த தீவில ஒருத்த வந்து இறங்கினான். அவன் தான் சைமன். அப்ப உள்ள ராணியையும் மக்களையும் சைமன் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பயமுறுத்தி படிய வச்சான். தனக்கு இந்த தீவில ஒரு இடம் வேணும்னு கேட்டான். என்ன? ஆமா, அவன் நினைச்சிருந்தா அப்பவே எங்களை அழிச்சிருக்க முடியும். அந்த கெதிக்கு நாங்க விடல. ஆனா ராணியும் நானும் யோசிச்சு, சைமன், இந்த தீவில நடக்கும் பழக்க வழக்கங்கள்ல நீ எதிலையுமே தலையிடக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டோம். ராணி இறந்திடவே நான் ரகசியமா என்கிட்ட வளர்ந்த ஒரு பெண்ணை ராணிக்கு வாரிசுன்னு சொல்லி நம்ப வச்சு அவளையே ராணி ஆக்கிட்டேன். ஆமா, இந்த விளக்கங்கள்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? வா சொல்றேன். ராணி, ராணி, என்னங்க இது? தங்கைய காட்டுறேன்னுட்டு ராணியை கூப்பிடுறீங்க? கொஞ்சம் இருதப்பி. ராணி, ராணி, சின்ன வயசுல நீயும் உங்க அண்ணனும் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்தீங்க. அப்போ உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு உனக்காகவே உயிர் தப்பி திரும்ப வந்திருக்காருங்க உங்க அண்ணன். கொஞ்ச நாளைக்கு உங்க உறவு முறை யாருக்குமே தெரிய வேண்டாம். என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷமா ஆவலோட எதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த தங்கச்சியோட சுதந்திரமா பழகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு இல்லப்பா, சின்ன வயசுல இருந்து மல்லிய வளர்த்து இந்த தீவுக்கு ராணி ஆக்கியிருக்கிறேன். அவன் இந்த தீவுல பிறக்கிறேன்னு தெரிஞ்சா தீவு வளர்க்கப்படி அவன் ராணியாவே இருக்க முடியாது. திட்டமெல்லாம் வாழாம வரும், குழப்பம் வரும், கலகம் வரும். கெஞ்சி கேட்டு கொஞ்ச காலத்துக்கு அண்ணன் தங்கங்கிற உறவு முறை யாருக்குமே தெரிய வேணாப்பா. கன்னித்தீவு ராணிக்கு ஒரு அண்ணனா? ஆமா தலைவரே, அந்த பாண்டியன் கூட்டத்தோட வந்திருக்கிற கண்ணன் தான். அப்போ ராணியை தூக்கி எரிஞ்சிட வேண்டியதுதான். எப்படி? அம்மாசி, நான் சொல்றதை கவனமா கேளு. ராணி இந்த மண்ணில பிறக்கலேன்னு சொல்லு, அவளுக்கு ஆட்சி செய்ய தகுதி இல்லைன்னு சொல்லு, பதவியை விட்டு இறக்கு. என்ன மூளை, என்ன மூளை? அடுத்தது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அத கடவுள் சொல்லும். ஆனா ராணிய என்ன செய்யணும் தெரியுமா? அதையும் கடவுள் தான் சொல்லுமா? இல்ல, அதை நான் சொல்றேன். வெளிநாட்டுக்கு விற்க போற பெண்களோட ராணிய அடைச்சு வைங்க, வரப்போற கப்பல்ல ஏத்திடுவோம். அன்புக்குரிய மக்களே, கரையான் புற்றெடுக்க கருநாகம் புகுந்து விட்டது. ராணி என்ற பெயரிலே இங்கு விற்றிருப்பவள் ஒரு வஞ்சகி. இவள் இந்த மண்ணின் மகள் அல்ல என்று தெய்வமே இன்று என்னிடம் சொல்லிவிட்டது. தெய்வம் சொன்னது பொய்யா மெய்யா? இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் கூறட்டும். உண்மைதான். கருத்து தெரியாத வயதிலே வந்தவள் தான் நான் என்று என்னை வளர்த்தவர் கூறியிருக்கிறார். தெய்வமே, உன் கட்டளை என்ன? ராணி பதவியை விட்டு இறங்க வேண்டும், அம்மாசி அரசாள வேண்டும். இல்லாவிட்டோ
தீவுக்கே அழிவு வந்துவிடும். ராஜா அமோசி, ராஜா அமோசி, ராஜா அமோசி, ராஜா அமோசி, அமோசி, அமோசி. இந்த தெய்வம் என்னை பதவியிலிருந்து இறக்கினாலும் நான் உங்கள் மனதை விட்டோ இந்த தீவை விட்டோ போக மாட்டேன். நான் இங்கு பிறக்காவிட்டாலும் என்னை வளர்த்த தாய் இந்த கன்னித்தீவு. என்ன பிடிக்க இத்தனை பேர் பதுங்கி இருக்கீங்களா? வெக்கமா இல்ல? வெளியே நில்லுங்க, நானே வரேன். என்ன சார், எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க மட்டும் இப்படி சாப்பிடாம தூங்காம உடம்பு கெடுத்துட்டு வேலை செஞ்சா என்ன அர்த்தம்? பாண்டியன், என்னோட வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேற நாள் என்னைக்கு தான் நினைக்கிறேன். இந்த மருந்து தான் என் கண்டுபிடிப்பு. மறுபடியும் எப்ப அப்பீராவது பார்க்கிறேன். பாண்டியன், என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் சக்சஸ். இது வரேன். நில்லுங்க, எங்க போறீங்க? சைமனுக்கு விஷயத்தை சொல்ல போறேன். பாண்டியன், இந்த திட்டத்தால கொட்ட போற செல்வத்துல பாதி எனக்கு. பாவத்திலேயும் தானே? என்ன உணர்ற? பட்டுப்புழுவுக்கு இறைய போட்டு வளர்க்கறது அதை சித்திரவதை பண்ணி நூல் எடுக்கிறதுக்காகத்தான். சைமன் அந்த மாதிரிதான் உங்களை வளர்க்கறான். உதாரணங்கள்லாம் உண்மையாகாது. நீ என் கூட சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு கொடுக்கறத வாங்கிக்க. நோ, அண்ணி எனக்கும் அவன் தீய நோக்கத்துக்கும். நீ என்ன சொன்ன? அண்ணி எனக்கும் அவன் தீய நோக்கத்துக்கும். இது என் மனைவி மரகதன் சொன்னது. அதை நீ எப்படி? தாயும் தகப்பனும் பேசுறத மகன் கேட்கறத தப்பில்லையே. அப்படின்னா நீ என் மகனா? பெத்த அப்பங்கிட்டயே நான் தான் மகன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில காலம் நம்ம பிரிச்சு வச்சாலும் அம்மா கிட்ட எப்படியும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்ப்பா. ஓ, மரகதம் தான் உன்னை அனுப்பி வச்சாளா? ஆமாப்பா, நீங்க போனதுல இருந்து அவங்க நடபனமா தான் உழவிட்டு இருக்காங்க. இனிமே உங்க அம்மா பிணமா உழவ வேண்டியதே இல்லை. நான் கட்டுக்கடங்காத செல்வத்தோட வந்து சேர்றேன்னு அவர்கிட்ட சொல்லு. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அம்மா இன்னும் மாறவே இல்லை. குடிசையில வாழ்ந்து கூட குடிச்சாலும் நேர்மையா வாழறதான் இன்பம் நினைக்கிறாங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களை எப்படி நான் திருப்பி அழைச்சிட்டு போகத்தான் போறேன். நெவர். எப்ப உங்க அம்மா மாறலையோ நானும் மாறலன்னு போய் சொல்லு. மகனுக்கு இதே பதில் தானே? ஆண்டவனுக்கும். சைமன், சக்சஸ் சக்சஸ். நம்ம திட்டத்துக்கு வெற்றி. மறைய வைக்கிற மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரொஃபசர், ப்ளீஸ் சீக்கிரம் இன்ஜெக்ஷனை குத்துங்க. கமான், சீக்கிரம். சாரி, கமான். ஒண்ணுல இருந்து 10 வரைக்கும் எண்ணு. 1 2 3. சீக்கிரம் என்ன மேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10.
எங்க லேசா மறையிற மாதிரி தெரியுதா? பறக்கிற மாதிரி தெரியுதா? நோ. ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கு. கொஞ்சம் தம் பிடிச்சுக்கிட்டு தலையை லேசா ஆட்டிக்கிட்டு அப்படியே மேல கிளப்புங்க. கிளம்பல ஏங்க நான் கொஞ்சம் ஊசியை குத்திக்கிட்டுமா? எனக்கே ஆகல. உனக்கு என்னடா? ப்ரொஃபசர் உண்மையை சொல்லுங்க. முயல் மறைஞ்சது உண்மை. அது பாண்டியனுக்கு தெரியும். பாண்டியன் சொல்லு. என்னத்த சொல்றது? முயலாவது மறையறதாவது. பாவம் முயலது இருக்க. யூ சீட், யூ லயர். என்ன நீ ஏமாத்திட்ட. உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன். சைமன் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. நானே அந்த மருந்தை கண்டுபிடிச்சிடுறேன். தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஆல்ரைட் பாண்டியன், உனக்காக நான் இவனை விட்டு வைக்கிறேன். சோனி, இவனை இழுத்துட்டு போய் ஒரு அறையில் அட. சைமன், வாட் இஸ் திஸ்? பிலீவ் மீ, நான் தவறே செய்யல. பாண்டியன், இதெல்லாம் உன் வேலையா? என்ன சார் செய்யறது? தவறு செய்யறவங்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு இல்லையா? யூ ஆர் கரெக்ட். எத்தனை நாளைக்கு தான் இந்த தெய்வம் பட்டினி கிடக்கிறது? காணிக்கை எடுத்துக்கலாம்ல? எங்க அப்பா கண்டுபிடிச்ச மருந்துனால. எங்க அப்பா ஒரு பெரிய சயின்டிஸ்ட். என்ன? உங்க அப்பா ஒரு சயின்டிஸ்டா? அவர் எப்படி வந்தாரு? அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். உன் நல்ல காலம் உன்னை அவங்க இழுத்து வரும்போது பார்த்து சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ண. ஆமா, நீ எதுக்கா இங்க வந்த? உங்களுக்காக தான் நான் வந்தேன். எனக்காகவா? ஆமா, நீங்க ஜாலியா விருந்து அது இதுன்னு பொம்பளைங்க கூட சுத்தலாம்னு நினைச்சா இனிமே அது நடக்காது. செல்வி, இங்க பாரு, இங்க இருக்கிறது ஆபத்து. முதல்ல இந்த இடத்துக்கு போயிடு. நான் அப்பா வலிச்சு சீக்கிரமா வந்துடுறேன். முடியாது. சைமன் மர்மத்தை கண்டுபிடிக்கணும். எங்க திகில் பத்திரிகையில எழுதணும். நீங்க இங்க இருந்து போகும்போது நானும் வருவேன். நீயும் இப்படி வர நானும் வருவேன்.